வித்தியாசமான தலைவரை தேர்ந்தெடுத்தாவது தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக எனக்கு அந்த நண்பர் சொன்னார், தான் மட்டும் 1 கோடி ரூபாய் சேகரித்து தேசிய மக்கள் சக்திக்கு இங்கே அனுப்பியதாக. எம்மை பிரிப்பதற்காக திரு அர்ச்சுனா அவர்களுக்கு பெருந்தொகை பணம் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. கனடா நாட்டிலிருந்து பல கோடி ரூபாய்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய செலவுகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி வெல்வதற்கு காரணமாக இருந்தது முகநூல். ரணில் விக்ரமசிங்க எங்களது போராட்டத்தை பிரித்த வரலாறு அவரிடம் உள்ளது, நூலகத்தை எரித்த வரலாறு அவரிடம் உள்ளது. அதேபோல மகிந்த ராஜபக்சவுக்கும் அவ்வாறான பாரிய இனவழிப்பு வரலாறு இருக்கின்றது. யாழ் மாவட்ட உள்ளூராட்சி சபைகளினுடைய வேட்பாளர்களே அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். எனக்கு சுருக்கமாக பேசிவிட்டு அமருமாறு பணிக்கப்பட்டுள்ளது. ஆகவே நான் ஒரு 3 நிமிடங்களிலே என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று இருக்கின்றேன். நான் பேச இருப்பது நிச்சயமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமான சில ட்ரிக்ஸ். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி வெல்வதற்கு காரணமாக இருந்தது முகநூல், வாட்ஸ்அப் குரூப், அதேபோல இன்ஸ்டாகிராம். இவைகள்தான் இளைஞர்கள் மத்தியிலே பெருமளவாக பாவிக்கப்படுகின்ற ஒரு சமூக ஊடகங்கள். இதனால் பலவிதமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதேபோல தமிழ் தேசிய கட்சிகள் மீது பலவிதமான சேறுபூசல்களும் நடைபெற்றது. இது ஒரு பிரதான காரணம். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றோடு ஒன்று இணையாமல் போட்டியிட்டு தோல்வியை தழுவிக்கொண்ட ஒரு சோக வரலாறு. இன்று நான் காரைநகரிலிருந்து இங்கே பயணித்து கொண்டிருக்கும் போது எனது நண்பர் ஒருவர் லண்டனில் இருந்து தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி இருந்தார். காரைநகரிலிருந்து ஓட்டுமடம் வரும் வரைக்கும் அவர் என்னுடன் பேசியிருந்தார். அவர் என்னுடன் பேசும்போது சில விடயங்களை குறிப்பிட்டார். கடந்த தேர்தலிலே நாம், அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே நாம் ரணில் விக்ரமசிங்க எங்களது போராட்டத்தை பிரித்த வரலாறு அவரிடம் உள்ளது, நூலகத்தை எரித்த வரலாறு அவரிடம் உள்ளது. அதேபோல மகிந்த ராஜபக்சவுக்கும் அவ்வாறான பாரிய இனவழிப்பு வரலாறு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த முறை ஒரு வித்தியாசமான தலைவரை தேர்ந்தெடுத்தாவது தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக எனக்கு அந்த நண்பர் சொன்னார், தான் மட்டும் 1 கோடி ரூபாய் சேகரித்து தேசிய மக்கள் சக்திக்கு இங்கே அனுப்பியதாக. இது அவர் ஒருவர் மட்டும். அதேபோல கடந்த வாரங்களிலெல்லாம் நான் கேள்விப்பட்டு இருக்கின்றேன், கனடா நாட்டிலிருந்து பல கோடி ரூபாய்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய செலவுகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் எம்மை பிரிப்பதற்காக திரு அர்ச்சுனா அவர்களுக்கு பெருந்தொகை பணம் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. பல விதங்களிலே நாங்கள் பிரித்தாளப்பட்டோம். அதனால் எமது ஆசனங்கள் வெகுவாக குறைந்தது. ஒரு கட்டத்திலே 1,24,000 என்ற இலக்கை விட்டு தமிழரசு கட்சி 63,000க்கு அண்மித்த வாக்கு வங்கியை மட்டுமே பெற்றுக்கொண்டது. இவையெல்லாம் நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால், தமிழ் கட்சிகள் தங்களுக்குள்ளே அடிபட்டு கொண்டது. தமிழ் கட்சிகள் ஒருவருடைய போஸ்டருக்கு மேலே இன்னொரு போஸ்டரை ஒட்டியது. அரச கட்சிகளுக்கு பயந்து ஒதுங்கியே நின்றது. இதுவும் எமது தோல்விக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆகவே நான் இந்த வேட்பாளர்களுக்கு ஒன்று கூறுகின்றேன். ஸ்டோரி, ஃபேஸ்புக்கிலே ஸ்டோரி என்று ஒரு பக்கம் இருக்கின்றது. அந்த ஸ்டோரியிலே ஒரு படம் போட்டால் 24 மணி நேரம் மட்டும்தான் அது சுழரும். அதேபோல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பதிவு, முகநூல் பதிவு, வாட்ஸ்அப் குரூப், இவ்வாறு
பல சமூக ஊடகங்கள் இருக்கின்றது. அவைகளை நீங்கள் நன்றாக பாவியுங்கள். நாம் போஸ்டர் ஒட்டுவதை விட, வீடு வீடாக செல்வதை விட, இது தினமும் மக்களிடையே சுழன்று கொண்டிருக்கின்ற இலவச விளம்பரம். ஆகவே இதை நன்றாக பாவியுங்கள். அதை நான் பாவித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முகநூலை பார்ப்பவர்களுக்கு நன்கு தெரியும். எங்களை பொறுத்தமட்டிலே காரநகர் பிரதேச சபைக்கு 13 வேட்பாளர்கள். அதிலே நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட 7 வேட்பாளர்களுடைய முகநூலிலே இந்த விடயங்கள் சுழன்று வந்து கொண்டே இருக்கின்றது. எம்மை பார்த்து பயப்படுகின்றார்கள். காரநகர் பிரதேச சபையிலே நாம் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்ற கோணத்திலே பயப்படுகிறார்கள். அதனால் எம்மேல் சேற்றை வாரி வீசுகின்றார்கள். குறிப்பாக எனது வட்டாரத்திலே நான் நினைக்கின்றேன், எனது வட்டாரத்தில் மட்டும் 16 வேட்பாளர்கள் எனக்கு எதிராக களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள் சகல கட்சிகளின் சார்பிலும். அவற்றை எல்லாம் முறியடித்து நிச்சயமாக நான் அந்த வட்டாரத்தில் வென்று காட்டுவேன். ஏனென்றால் நான் மக்களுடன் மக்களாக இருப்பவன். அரச பணத்தில் மட்டும் நான் அங்கே அபிவிருத்தி செய்யவில்லை. புலம்பெயர் அமைப்புகளின் நிதியுதவியுடன் 2018ஆம் ஆண்டிலிருந்து நேற்று வரை கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய்களை காரைநகர் மண்ணிற்காக நான் செலவிட்டிருக்கின்றேன். அது அந்த மனச்சாட்சி அவர்களை உறுத்தும். நிச்சயமாக எனக்கு அது வாக்குகளாக மாறும் என்ற திட நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் சமூக ரீதியாக சிந்தியுங்கள், சமூகத்துடன் ஒன்றி பழகுங்கள். நல்ல ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை கொண்டு நடத்தக்கூடிய திறனுள்ளவர்களை நிச்சயமாக முன்னுக்கு கொண்டு வார்கள். நிச்சயமாக தமிழ் மக்கள் கூட்டணி காரைநகர் பிரதேச சபையில் மட்டுமல்ல சகல சபைகளையும் கைப்பற்றும். எல்லோரும் ஒருங்கிணைந்து நன்றாக வேலை செய்தால் நாம் சகல சபைகளையும் கைப்பற்றலாம். அல்லது நாம் அங்கே அந்த ஆட்சி அமைக்கின்ற தரப்புக்கு ஒரு சவாலாக பேரம் பேசும் சக்தியாக மாறலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரசாங்கத்திற்கு அவர் ஒரு தலைவர் என்ற ரீதியிலே 1 கோடி ரூபாய்கள் வழங்கியதாக அண்மையிலே கிட்டுப்பூங்காவுக்கு வந்து அனுரகுமார திசாநாயக்கா பேசிய பொழுது, இன்றைக்கு நல்லூர் பிரதேச சபையிலே என்பிபியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற ஒருவர் தனது முகநூல் புத்தகத்திலே அவர் வந்து கிட்டுப்பூங்காவிலே பேசிய பிற்பாடு அவர் ஒரு பதிவை போட்டிருந்தார். நான் நல்லதொரு தலைவனுக்கு பின்னால் பயணிப்பதாக. அதற்கு அவர் கூறிய காரணம் என்னவென்றால், எந்த அனுரகுமார திசாநாயக்கா பேச தொடங்குவதற்கு முன் 1 கப் சுடுதண்ணி குடித்தார். எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் பேசினார். பேசி முடித்தவரும் மீண்டும் 1 கப் சுடுதண்ணி குடித்தார். அது பேசி முடித்துவிட்டு அவர் கண்டிக்கு பேச சென்று விட்டார். ஆகவே எனக்கு மனநிறுத்தி தருகின்றது, ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு பின்னால் நான் பயணிக்கின்றேன் என்று. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த போரியல் வரலாற்றிலே இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா இராணுவமும் ஆணையிறவு படைத்தளத்தை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது என்ற ஒரு படைத்தளத்தை வெற்றி கொண்ட தலைவனை நாங்கள் தலைவனாக கொண்டு பயணிக்கின்ற நாங்கள் சுடுதண்ணி குடித்து விட்டு ஒரு தலைவனுக்கு பின்னால் நான் பயணிக்கின்றேன் என்பதை பெருமையாக கூடுகின்றவர்கள் தான் இந்த என்பிபி அரசாங்கம் என்று கூறிக்கொண்டு, எங்களுடைய யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் அவர்களை அடுத்ததாக உரையாற்றுமாறும் இந்த வேட்பாளர்களுடைய அறிமுகத்தை செய்து வைக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தங்கள் இன்னுயிர்களை ஆபூதியாக்கிய மாவீர செல்வங்களை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தாய்மொழியாம் தமிழ் மொழியையும்
எங்களுடைய தாய் மண்ணையும் வணக்கம்